பிரியமானவர்களே, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்த காலங்களில் பல இடங்களில் பேசப்பட்ட வீடியோக்கள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரப்பப்பட்டு வருகிறது. அவர் உயிரோடு இருக்கும்போது பேசப்பட்டதை விட அவர் மரித்த பின் அவரை குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. ஒரு நிகழ்ச்சியில் என்ன பேசினார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இயேசுவை குறித்து அவர் கொஞ்ச காலம் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்றும், இயேசு வாழ்ந்த காலத்தில் என்ன செய்தார் என்றும், என்ன சொன்னார் என்றும் கேப்டன் அவர்கள் சொல்லுகிறார். கபடம் இல்லாமல் இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று, கொடுக்கிற தர்மம் இடது கைக்கு தெரியக்கூடாது என்றும் பைபிள் சொல்லுகிறது என்று கேப்டன் பேசினார். ஏழைகளுக்கு உதவி செய்வதில் இருக்கிற சுகம் எதிலேயும் கிடையாது என்று பேசினார். நாம் என்ன செய்கிறோம் என்பதை சிந்திப்போம், செயல்படுவோம். இயேசுநாதர் அவர்கள் பிறந்து இருந்தது கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது என்ன சொன்னார்? என்ன சொன்னா? ஒரு கணத்தை இறந்தால் மறுகணத்தை. ஏன் சொன்னாரு எல்லாருக்கும் புரியாது. எங்க இயேசுநாதர் சொன்னாருங்க, ஒரு கணத்தை காட்டுங்க, நான் மறுகணத்தை காட்டுன்னா அதற்கு என்ன காரணம்? எத்தனை தடவை அடிச்சுக்கிட்டே ஒரு நாள் அவனை கைவிழிக்கும். அந்த இயேசுநாதர் என்ன சொன்னார்னா, அதான் அடிக்கடி சொல்லுவேன், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து நன்மைகள் செய்துதான் பழக்கமே தவிர எது தீமைகள் செஞ்சலாம் எனக்கு பழக்கம் இல்லை. அதாவது சொல்லுவாங்க, கபடம் இல்லாதவன் பாக்கியசாலின் பைபிள்ல சொல்லு. நான் பாக்கியமா இருக்கிறேன், சிலர் பாக்கியசாலி சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். எல்லா மதத்திலையும், கிறிஸ்துவ மதமா இருந்தாலும் சரி, இந்து மதமா இருந்தாலும் சரி, முஸ்லிம் மதமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் போதிக்கிறது அன்பு ஒண்ணுதான். அன்பை தான் போதிக்கிறாங்க. அதே தான் இங்கேயும் சொல்றேன். அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. ஆக மக்களுக்கு நீ சேவை பண்ணு. நீ களைப்பாக இருந்திருந்தா தான் என்கிட்ட சொல்லுங்க, உங்களை இளைப்பா இருக்கிறேன். சுமை தூக்கி கொண்டு களைப்பாக வந்தால் நான் இளைப்பா இருக்கிறேன், இளைப்பாடுறதுக்கு நான் இடம் தரேங்க. அந்த மாதிரிதான் என்னால் முடிந்த உதவி செய்றேன். பைபிள்ல கூட நான் படிக்கும்போது சொல்லுவேன், வலது கை கொடுக்கிற தர்மம் இடது கைக்கு தெரியக்கூடாது. வலது கை எடுத்து கொடுக்கிற அந்த நேரத்தில் யோசிச்சா தப்பு தான், நான் இடது கையில் எடுத்து கொடுக்கிறேன். அந்த அளவுக்கு தர்மம் மிகச் சிறந்தது, சால சிறந்தது. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நீ 4 ஏழைகளுக்கு உதவி பண்ணிப்பாரு, அதுல இருக்கிற சுகம் எதுலையும் கிடையாது. இதை நான் அனுபவிச்சிருக்கேன், அனுபவமா அனுபவிச்சிருக்கிறேன். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, மக்களே நன்றாங்க, நீங்களாம் உதவி பண்ணணும். நல்லா ஷூட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே என் கழுத்துல ஒரு செயின் இருக்கு, எங்க அப்பா அவங்க கொடுத்தாரு. சாதாரண இச்சாக்கார் தான் என்னுடைய நண்பர்கள்னா, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு அடமானம் வச்சேன். ஏன் அப்ப எங்க அப்பா கிட்ட எங்கடா செயின், எங்கடா வாட்சேன். அன்னைக்கு நான் சபதம் போட்டேன், நான் வாட்சு செயின் நீங்க கொடுத்ததை கட்ட மாட்டேன், நான் என்னைக்கு சம்பாதிக்கணும் அன்னைக்கு கட்டுவேன். சம்பாதிச்சதை இன்னைக்கு வரைக்கும் போட்டிருக்கேன் மக்கள். ஏனென்றால் என்னுடைய குணம் உதவிக்கிட்டே இருக்கணும், அது என்ன கஷ்டம் வந்தாலும் ஹெல்ப் பண்ணுவேன். ஆக விஜயகாந்த்ங்கிறது இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு இருக்கேன். அந்த வகையில நான் சந்தோஷப்படுறேன். அந்த சந்தோஷத்தை கொடுத்தது யார்? நீங்க தான், வேற யாருங்க. இந்த வீடியோவை பார்க்கிற நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.